கட்டுரை மகாதேவன் ஐயா அவர்கள் படித்த ஆய்வு கட்டுரையிலே இது இடப்பெயர்கள் என்ற பொழுது இந்த இது இடத்தை குறிக்கிறது என்று சொன்னார்கள். அதை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டது. இட இட இள ஐ இட இர் இல். அப்ப கீழே எழுதியிருக்கேன் இட இட, அதாவது இடதுபுறம் இடம்பெற்றுள்ள இளை ஐ இடரில். இள ஐ இடதுபுறத்தில் இடம் வைத்திருக்கக்கூடிய ஐ, அதாவது யார் என்ன விளக்கத்துக்கு நான் போகல. ஐ என்றால் ஒரு மதிப்பிற்குரியவர். இடரில், இந்த முத்திரையில் கடைசியில் சொல்லுகின்ற இடரில், இடர் இல்லை. அந்த யாருக்கு அந்த முத்திரை தரப்பட்டதோ அவருக்கு எந்த இடையும் இல்லை என்று ஒரு ரட்சை போல இந்த முத்திரையை பயன்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இரண்டாவது பாருங்கள், கோடி வடிவம். வலதுபுறம் இருந்தே படித்து பாருங்க. கோடி வடிவம், அதை நான் படித்திருக்கேன். அது போலவே எல்லா எழுத்துக்களையும் மேலும் மேலும் அந்த வடிவங்களை அமைத்து காட்டியிருக்கிறேன். அந்த 3 என்கிற இடமிருந்து மூன்றாவது இரண்டாவது 3 கோடுகளை அப்படியே அமைத்திருக்கிறேன். அதாவது அது மூ என்ற எழுத்தினுடைய ஒரு முதற் சொல். அது அதாவது 3 எழுதினால் மூ என்று படிக்க வேண்டும். அப்ப அது வளமிருந்து நாம் படிக்கின்ற போது கோழியார் இருளாயி. ஆனால் தமிழ் எழுத்திலே இருள் ராயி என்று வருகிறது. ஏனென்றால் அந்த ழா என்ற வடிவத்திற்கு சிந்து எழுத்திலே ஒப்பான வடிவம் தமிழில் இருப்பது போல லா என்பதற்கு இல்லை. கோழியார், கோழியார், அதாவது கோழி என்றது ஒரு நகரமாக இருக்கலாம். அது என்ன, அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். பொருள், அதாவது சொற்பொருளுக்கு நான் செல்லவில்லை. கோழி நான் படித்த அளவில் கோழியார் இருளாயி முன் என்ற வடிவத்தை அதில் நான் பார்க்கிறேன். அடுத்தது பாருங்கள், அதாவது மனித உருவம் ஒரு பாத்திரத்தை கையில் தாங்கியது போல கை. அது 2 சேர்கின்ற போது மெய்யெழுத்தும் உயிர்மெழுத்தும் சேர்கின்ற போது கை என்பதை கய என்று படிக்க வேண்டும். அப்ப நான் அதே முறையில் அரசு, அதாவது அரசிலை அந்த வடிவத்தை அமைத்து பொருத்தமாக எல்லா வடிவங்களும் அமைந்துள்ளன. கய, கயல அரசுட இரு ஆ. கயல அரசு, கயலை அரசு, அதாவது கயல் மீனை சின்னமாக கொண்ட ஒரு அரசினுடைய அந்த அரசன் கயல அரசுடைய இரு ஆ. அரசன் வழங்கிய 2 பசுக்கள், அந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட பசுக்கள். அந்த ஆ வடிவம் சிந்துவிலே பசுவின் வடிவமாகவே காணப்படுகிறது. அடுத்தது வலமிருந்து படிக்கின்ற போது அது அமைத்திருக்கிறேன். அ ம, அது யார் கூட்டெழுத்து, அதாவது யாவும் அதையும் பிரித்து கீழே காட்டி இருக்கிறேன். அமையார்த்தனன், அது அந்த வடிவம் தொழு என்பது என்னுடைய கருத்து. அமையார்த்தனன் அம்மை ஆர்த்தனன், அம்மையை ஆர்த்தனன், அம்மையோடு பொருந்தியவன். அமையார்த்தனன் அப்படியே சொல்லுக்கு சொல் அதிலே வடுகு, அதாவது அந்த ஒரு இத்து மட்டும் ஒற்று இரட்டித்து நான் எழுதி இருக்கிறேன். அமையார்த்தனன், அமையார்த்தனன் எழுதணும் தமிழ்ல, அதனால ஒற்று அதுல இரட்டிக்கல சிந்து எழுத்துல. ஆனால் உண்மையிலே இரட்டித்து படிக்க வேண்டும். ஆகவே அமையார்த்தனன் தொழு, அதாவது அம்மையை பொருந்தியவனுடைய அவனுடைய தொழு. அடுத்தது அந்த வடிவங்கள் பாருங்க, ஒற்றுமை அது போலவே காணப்படுகின்ற ஒப்புமையின் அடிப்படையில் வனா இல்லை மூ ஞானி. ஞானி ஒற்று இரட்டித்து வருகிறது. தொல்லெழுத்துகளில் எப்பொழுதும் ஒற்று இரட்டிப்பது மிகுதியாக காணப்படும். அடுத்து வனா இல்லை, வனா இல்லத்து, வனத்தை இல்லமாக கொண்ட ஞானி. அடுத்தது அந்த ஒப்புமை வடிவங்களை நீங்கள் கவனித்து பார்த்து கொண்டே வர வேண்டும். அந்த ஒப்புமையில் அந்த அரசு வடிவத்தின் மீது காணப்படுகின்ற அந்த அரசியலை, அதன் மீது 2 வடிவங்கள், இதைத்தான் லோகோ சிலாபிக் என்று சொல்லுவார்கள். அதாவது லோகோ சொல்லும் ஒரு சிலாபிக் 2ம் அமைந்திருக்கும். அது லோகோ சிலாபிக் வடிவம். அது அரசன என்பது அதனுடைய பொருள். அங்கே கீழே பிரித்து காட்டி இருக்கிறேன். தவ மலாள அரசன ஆ, அப்படியே வடிவத்திற்கு வடிவம் மாற்றியுள்ளேன். மலாள என்றால் மலையாள அரசன் என்பதை மலாள, அதான் நாட்டுப்புற வழக்கு, நாட்டு வழக்கிலே மலாள அரசன ஆ. தவ அரசன் தவத்தன்மை உடையவன் அந்த காலத்துல. தவ மலாள அரசன ஆ. அடுத்து பாருங்க, அடுத்தது அதே போல இந்த மீ என்ற வடிவம் மட்டும் இப்பொழுது இருக்கின்ற வடிவத்திற்கு மாற்றி இருக்கிறேன். அந்த சிந்து எழுத்திலுடைய வடிவத்தை காட்டி இருக்கிறேன். அந்த மீ என்பது அதாவது ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கின்ற போது அதனோடு தொடர்புடையது. மிக விளக்கமாக சொல்வதற்கு வாய்ப்பில்லை. மற்ற வடிவங்கள் எல்லாம் அப்படியே அமைத்து காட்டி இருக்கிறேன். அந்த இடமிருந்து 2வது எழுத்து ஈய என்ற 2 யகரங்கள் ஒன்று சேர்ந்தன. சிந்துவில் தமிழில் அப்படியே 2 யகரங்கள் தான். அந்த படிக்கின்ற போது மீ மூலிய காவ. மூலிய என்பது மூலிகை, அது என்பது மூலியம். மூலியம் என்றால் விளைபொருள்கள், விலைக்கு கொண்ட பொருள்கள், அதாவது விலைக்கு வாங்கிய பொருள்களை காப்பாற்றுகின்ற ஒரு இடம். அடுத்தது அந்த நடனைய ஆ என்று இருக்கின்றது. இந்த முதல் வடிவம்
ல என்பதில் ஆரம்பிக்கிறது. இள என்பது ஈ என்பதை உயிரை விட்டு அந்த ல என்ற எழுத்து மட்டும் நாம் நம்முடைய தமிழில் கூட ல அரசனுடைய அரசன அப்படின்னு வருகிறது. ஆக சரிங்க. ஆக இது போன்ற சொல் வடிவங்களை மேலும் பல வடிவங்களை, அதாவது மொகஞ்சதார வடிவங்கள் அனைத்தையும் நான் அமைத்து காட்டியிருக்கிறேன். இத்தகைய ஒரு முறையை நீங்கள் காணுகின்ற போது சிந்து எழுத்து தமிழியை கொண்டு படிக்கலாம் என்பது உறுதி. தமிழியை போலவே போன்ற ஒப்புடைய வடிவங்களை கொண்டு நிச்சயமாக சிந்து எழுத்துக்களை நாம் படிக்க முடியும் என்பதை இது உணர்த்துகிறது என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழ் பிராமி எழுத்தை எப்படி படித்தார்களோ அப்படியே இதை படிக்கலாம் வளம் என்று உங்களுக்கு படித்து காட்டினார். அதுக்கு அடுத்து திரு சென்னை பல்கலைக்கழகத்தில் தொழிலாளர்துறை பேராசிரியராக இருந்த குருமூர்த்தி அவர்கள் 3000 பானை ஓடுகளை அரும்பாடுபட்டு தேடி அதில் உள்ள சொற்களை எல்லாம் எடுத்து சிந்துவெளி எழுத்துக்கள் உள்ள அந்த பானை ஓடுகளை பற்றி சிறப்பாக கொண்டு உரையாற்றியிருக்கிறார். தலைவர் அவர்களே, தலைவர் புரொஃபசர் மதிவாணன் அவர்களே, அடுத்து எங்களுடைய ஆசான் திரு ஐராவதன் மகாதேவன் அவர்களே, சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி முதலில் 1920 எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் அந்த எழுத்துக்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை எல்லோருக்கும் ஊட்டுவதற்கு ஏதுவாக ஒரு பெரிய கண்கார்டன்ஸ், முத்திரைகளில் காணப்படும் எழுத்துக்களுடைய கண்கார்டன்ஸை அவர் வெளியிட்டு அதன் மூலம் இந்த ஆராய்ச்சிக்கு ஊக்கமளித்து இப்பொழுது அது படிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பேராசிரியர்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படும் சின்னங்களை, உருவங்களை வடமொழியிலே அவர்கள் எடுத்து கூறினார்கள். காளிதாசர் இலக்கியத்திலே காணப்படும் அந்த பாடல்களுக்கு ஏற்ப அந்த வடிவங்களை அவர் நமக்கு எடுத்து காட்டினார்கள். எனவே சிந்துவெளி எழுத்துக்கள் வடமொழியிலே அமைந்திருக்கின்றன என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அதிலே முதன்மையானவர் SR ராவ் என்பவர். அடுத்து தமிழ் திராவிட மொழியை கொண்ட சிந்துவெளி எழுத்துக்கள் என்பதை வெளிநாட்டு அறிஞர்களெல்லாம் எடுத்து சொன்னாலும் அதை நமக்கு தெளிந்த எளிய முறையிலே எடுத்து கூறியவர் திரு மகாதேவன் அவர்கள். என்னை பொறுத்தவரையிலே சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கும் பொழுது நான் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சிகள் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 15-20 இடங்களிலே அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்ட பொழுது எடுத்த பானை ஓடுகள், அதாவது ஏழை மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற பானை ஓடுகள், அந்த பானை ஓடுகள் மீது காணப்படும் எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்களாக இருக்கும்போது அதை டாக்டர் வீலர் அவர்கள் அரிக்கமேட்டிலே கண்டுபிடித்து நமக்கு எடுத்து கூறினார்கள். ஆனால் தற்பொழுது அந்த ஓடுகளின் மீது காணப்படும் எழுத்துக்கள் அல்லாது கிறுக்கல், கோடுகள், குறியீடுகள் காணப்பட்டன. அந்த குறியீடுகள் எல்லாம் அகழ்வாராய்ச்சியிலே எடுக்கும்போது தூக்கி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். குறியீடு அதற்கு பொருள் இல்லை என்று. இருந்தாலும் புரொஃபசர் BB லால் அவர்கள் முதலில் எடுத்து இந்த குறியீடுகளை எல்லாம் படம் எடுத்து அது தென்னாட்டிலிருந்து வடநாடு வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் உள்ள அந்த பானை ஓடுகள் வரையும் அது ஒற்றுமையாக இருக்கிறது என்று ஒற்றை குறியீடுகளை தான் எடுத்து காட்டினார் அவர்கள். என்னை பொறுத்தவரையிலே